20 குண்டு எதுக்கு வச்சிருக்காரு? ஏதோ அவசர ஆத்திரத்துக்கு ஒரு குண்டு வேணா வச்சிருக்கலாம். ஏதோ அவசர ஆத்திரத்துக்கு ஒரு குண்டு வேணா வச்சிருக்கலாம். 20 குண்டு எதுக்கு வச்சிருக்காரு? அதுக்காக 20 குண்டையா வச்சிருக்கிறது? துப்பாக்கில 20 குண்டு லோட் ஆயிதான் இருக்கும். 20 குண்டு கணக்கு காட்டணும். வேற இடத்துல வீட்ல வச்சு வைக்க முடியாது. வீட்ல வச்சு யாரா கலவண்டு போயிட்டோம்னா உங்கள மாதிரி திமுக காரன் இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பார்க்கிறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். பேச்சோட பேச்சா எங்களை பேசாதீங்க. அப்ப பியூட்டி பார்லர்ல போய் அடிக்கிறீங்க, பிரியாணிகள்ல போய் பாக்ஸிங் போடுறீங்க, அப்புறம் எல்லா வேலையும் தான் பாக்குறீங்கல்ல. இல்ல எங்களை எல்லாமே பேசுவீங்க, ஏன் உங்களை பத்தி நான் பேச வேண்டாம்னு பாக்குறேன். பேசிதான் பாருங்களேன். என்ன பேசிதான் பாருங்க. இல்ல பாருங்களேன். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். பாருங்க இன்னும் 2 நாள் போகட்டும். இந்த இங்க ஒரு அம்மா வந்து 2 நாள் போனா என்ன சனி ஞாயிறு போய் திங்கள் வரும். வாரியாத்தா ஊருக்கு சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. கடிவாளம் போடக்கூடிய அதிகாரிகள் தான் உங்களை மாதிரி ஆட்களுக்கு தேவை. ஏங்க என்ன கடிவாளம் போட்டு நீங்க வழக்கு போட்டோம்னா நாங்க பயந்துட்டோமா? சிறைப்படுத்தினா பயந்துட்டோமா? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. 330 நாள் ஜெயிலு, 11 வழக்கு, குண்டர் சட்டம். வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு தெரியலாம். 3 முறை 58 நாள் பாளையங்கோட்டை, 57 நாள் திருச்சி ஜெயில, 230 நாள் வந்து புடல்ல வச்சீங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. நாங்க தான் இப்ப கோழி எல்லாம் கொண்டு போடுறோமே. கோழிக்கறி போடுறோம், ஆட்டுக்கறி போடுறோம். நல்ல கோழி கறி சாப்பிடுறீங்க. கோழி கழுத்தும் கோழியோட பின்னம் பகுதியும் போடுவீங்க. அப்படியா? டேய் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும். மூஞ்சி மோரையும் நாங்க போன காலத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல உள்ள போனேன். நீங்க? ஆமா. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. சரியா? 65ல உள்ள போனேன். நீங்க இருந்த சிறை வேற, இப்ப இருக்க சிறை வேற. இப்ப இருக்க சிறை மோசமான சிறை. எனது திராவிட சிறை, திமுக சிறை. ஏங்க உங்களுக்கு வேற வாயில வேற நல்ல வார்த்தையிலே வராதா? திராவிடங்கிறது அவ்வளவு கேவலமான வார்த்தையா? ஐயோ கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. அடிச்ச குவாட்டர் வேற அட்ரஸ் இல்லாம போயிடுச்சடா. நாங்க தான் பண்ணணும்ங்கறீங்களே. நீங்க தானங்க பண்றீங்க. இங்க பாருங்க, ஆட்சி உங்க ஆட்சியா இல்லையா? ஆட்சி எங்க ஆட்சினா உங்க ஆட்சினா உங்க கட்டுப்பாடு பாருங்க. 100க்கு 100 இன்றைக்கு வந்து உலகத்திலேயே மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்ல, இந்திய அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி வேற எங்கேயுமே இல்ல. யார் சொல்லி கொடுத்தா? நானே சொந்தமா யோசிச்சதுங்க. ஓஹோ, எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். வெரி குட் வெரி குட். இந்திய அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி வேற எங்கேயுமே இல்ல. ஒரு நல்லாட்சி வேற எங்கேயுமே இல்ல. அதுக்கு மூஞ்சி வேண்டாம். கரெக்ட். என்ன கரெக்ட்? சொல்லுங்க. இந்தியாவுக்குள்ள வேற எந்த மாநிலமாவது ரொம்ப சிறப்பா ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். எங்க ஆட்சியை தவிர. எங்க கொஞ்சம் திரும்ப. சார் சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு. நம்புங்க சார். சொல்ல இயலாதுங்க. எனக்கு இதை விட மோசமா இருக்காங்க. ஆமா அப்படிதான் நடக்குது. மோசமான எங்களை விட மோசமா இல்ல, அவங்கள காட்டு நாங்க நல்லா நடத்துறோம். அப்படி வாங்க. ஏன் நீங்க இப்படி பெரட்டி பேசுறீங்க? புரியுதா? கேரளால நல்லாட்சி நடந்துட்டு இருக்கு. கேரளா யார் சொன்ன? கேரளாலையும் போய் பாருங்க. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்ல, ரேப் கேஸ் பதிவு செய்யப்படல, போக்சோ யார் சொன்னா ரேப் கேஸ் பதிவு பண்ணலன்னு? முந்தா நாள் கூட ஒரு ரேப் நடந்திருக்கு. போயிட்டு இருந்தீங்களாங்க? நாங்கெல்லாம் வயசான கிழவையா நானு. எனக்கு வயசு 77 போக்சோ கேஸ்ல கைது செய்யப்பட்ட 100 பேர்ல 90 பேர் உங்க வயசுக்காரன் தான். நான் ஜெயில பார்த்தேன். அப்படியா? உங்க செட்டு தான் ஃபுல்லா அதே ஃபால் ஹெட், உங்கள மாதிரியே மீச வச்சிருக்காங்க. நான் டக்குன்னு பார்த்தா நீங்க நினைச்சிட்டேன். உங்க வகையறா தான் உள்ள இருக்கு. 70 வயசு 75 வயசுக்காரங்க ரொம்ப பார்த்து பழகணும்ன்றாங்க. பூரா டேஞ்சரஸ் பெல்லோன்றாங்க. அப்படியா? இருக்கு. சபல புத்தி அதிகமா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. கிடைக்காது இல்ல. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. அதாவது ஏதாவது ஒண்ணு என்ன வாரணும் இல்ல எங்க கட்சியை வாரணும், இதே உங்களுடைய கொள்கை. அப்புறம் நாங்க நல்லதை பேசுறோம், தவறுகளை சுட்டி காட்டுறோம். என் வேலை உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதுதான் என்னுடைய வேலை. இங்க பாருங்க, தவறுகள்னாங்க இலைமறைவு காய்மறைவா பேசலாங்க. அதுக்காக நீங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசுறது தவறு. இந்த தேசம் நல்லா வளரணும் அப்படின்னா திமுக ஒழிக்கணும். நக்கல்யா அவனுக்கு எதுவுமே தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்னை அப்பான்னு கூப்பிடுறாங்க. யார் கூப்பிட்டது? யாரு?
மக்கள் வாக்களிச்சா நீங்க ஆளலாம், நீங்களும் ஆளலாம், நானும் ஆளலாம், அவர் ஆளலாம், யார் தமிழ்நாட்டில் தமிழர் தாங்க ஆளணும். தமிழன் யாருங்க? தமிழன் யார்? தமிழன் நான் தான் தமிழன். இங்க தமிழர்னா யார் யார் தமிழர்னு கேக்குற கேள்வி, யார் 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 கன்னடர், யார் யார் தெலுங்கர், யார் யார் மராட்டியர், யார் யார் திராவிடர்ங்கிற கேள்வியை எழுப்பாதவங்க எல்லாம் என்னைய பார்த்து எத்தனை காலத்துக்கு இந்த கேள்வி கேட்பீங்க? என்ன இனவெறின்னு சொல்ற எல்லாரும் கேடுகட்ட இன்னொரு இனத்தின் இனவெறியன். இது என் நிலம், இது என் நாடு, இதில் வாழுகிற உரிமை எவருக்கு இருக்கு? ஆளுகிற உரிமை தமிழர் எங்களுக்கு தான் இருக்கு. நீ தமிழன் யார் சொன்னா? நீங்களா தமிழன் சொல்லிட்டா எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. உங்கள்கிட்ட நீங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் எடுப்பீங்களா? ஆமா, உங்க டெஸ்ட் பண்ணணும். உங்க அணுவை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். வாங்க, நான் எடுத்துறேன். எடுத்து கொடுங்க. உங்க அணுவை செக் பண்ணணும். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. தமிழ்ங்கிறது ஒரு மொழி இல்லைங்க. சான்ஸ்கிரிட் உள்ள இருக்குங்க, கிரந்தம் உள்ள இருக்குங்க, தெலுங்கு உள்ள இருக்குங்க, கன்னடம் உள்ள இருக்குங்க, மலையாளம் இருக்குங்க, தூளும் இருக்குங்க. இவ்வளவு மொழி குடும்பம் சேர்ந்ததாங்க தமிழ். தமிழுங்கிறது தனி மொழியே இல்லைங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? தெலுங்குக்குள்ளதான் சமஸ்கிருதமும் தமிழும் இருக்கு. மலையாளத்துக்குள்ளதான் தமிழும் சமஸ்கிருதம் இருக்கு. தமிழுக்குள்ள எந்த மொழியும் இல்ல. தமிழ் தனித்த மொழி. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இங்க பாருங்க, நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க. காலை 10 மணிக்கு வந்துட்டேன். இல்ல தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு தனி தமிழ்ங்கிறது தந்தை பெரியார் காலத்திலையும் எங்களுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காலத்துல தான் அதுக்கு நாங்க இதே போட்டிருக்கோம். எது போட்டீங்க? புக் போட்டிருக்கோம். என்ன புக்? டிக்ஷனரி போட்டிருக்கோம். நண்பா, ஓ நண்பா, என் காதென்ன இப்படி விட்டு போகிறாயே நண்பா, ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த கலப்பட எழுத்துக்களை எல்லாம் ஒழித்து தந்தை பெரியாரும் குத்தூசி குருசாமி, தந்தை பெரியார் கிடையாது. தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது யார்? குத்தூசி குருசாமி. பெரியாருக்கு பேர் அது குத்தூசி குருசாமி. விடுதலையில எழுத்து சீர்திருத்தம் குடியரசுல கொண்டு வந்தவர் குத்தூசி குருசாமி என்ற பட்டுக்கோட்டை தமிழன். எங்க ஈவேராக்கும் தமிழுக்கும் என்னங்க சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். தமிழை சனியன், தமிழ் காட்டுமிராண்டி மொழி. உன் தமிழ்ல என்ன இருக்கு? உன் தமிழ் தாயா படிக்க வச்சா வேலைக்காட்ட இங்கிலீஷ்ல பேசு, பொண்டாட்டி கூட இங்கிலீஷ்ல பேசு. தமிழை எழுதாதே, தமிழை படிக்காதேன்னு சொல்லவரு 67, 68 திமுக ஆட்சியில் தான் ரொம்ப துணிச்சலா சொன்னாரு. உன் வீட்டுல மனைவியிடம் தமிழ்ல பேசாத, உன் வேலைக்காரியிடம் தமிழ்ல பேசாத, இங்கிலீஷ்லயே பேச கற்றுக்கொள், தமிழ் சனியனை விட்டொழி அப்படின்னு பேசின ஒருத்தர் தமிழுக்கு உழைச்சாங்க. கோவத்துல ஒரு மனுஷன் தந்தையின் பேரை வச்சிருக்கான்னா ஒரு கோவத்துல முட்டாள்தனமா நீ வந்து அப்படி இப்படின்னு தமிழை சனின்னு சொல்றவன் எங்களுக்கு தந்தையா? ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். திருக்குறளை மலம் என்று சொன்னவர், தொல்காப்பியத்தை மலம் என்று சொன்னவர், சிலப்பதிகாரத்தை இழிவுபடுத்தியவர் பெரியாரு. அவருடைய பார்வையில அது சரி, அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.